பிரைஸ் தி லார்ட். இணைச்சட்டம் அதிகாரம் 28. இறை வார்த்தை 13. இன்று நான் உனக்கு விதிக்கும் உன் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவற்றை கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. அப்போது ஆண்டவர் உன்னை முதல்வனாக ஆக்குவாரே அன்றி கடையனாக ஆக்க மாட்டார். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, தாயும் தந்தையுமாய் எங்கள் வழிநடத்துகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீதியின் பாதையில் எங்களை நடத்துகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கண்மலையிலிருந்து எங்களுக்கு உதவி தருபவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பலன் தருபவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வாதங்களை தருகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தூய மனதை எங்களுக்கு தருபவரே நன்றி செலுத்துகிறோம். துதிக்க வைப்பவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆறுதலின் நாயகனை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதிசயங்களை செய்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். லீலி மலரானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ரோஜா புஷ்பமானவரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு ஸ்துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோப்பா. இந்த நாளில் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி. உன் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவற்றை கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. அப்போது ஆண்டவர் உன்னை முதல்வனாக ஆக்குவார் என்று கடையனாக ஆக்க மாட்டார். தகப்பனே, அப்பா, நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடித்து அதன்படி நாம் வாழுகிற பிள்ளைகளாக இந்த நாளில் கூட நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அதற்காக நாம் நன்றி சொல்லுவோமா? நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய கல்வாரி இரத்தத்தினால நம்மை விலை கொடுத்து மீட்டிருக்கிற அன்பு தேவ குமாரனுக்கு நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நம்மை இரத்தத்தினால விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். அதற்காக நாம் நன்றி செலுத்துவோமா? இந்த நாளில் கூட அப்பா, அந்த மருத்துவமனைகளில் நோயினால் அப்பா அவதிப்பட்டு கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்திற்கு ஒப்பு கொடுக்கிற தகப்படி, உச்ச தலைந்து உள்ள கால் வரைக்கிற எல்லா உறுப்புகளையும் அப்பா நீங்க தொடுங்கப்பா. நோயினாலப்பா அவதிப்பட்டு கொண்டு இருப்பாங்க தகப்பனே. மரண போராட்டத்தில் இருக்கிறவர்களை கூட கரத்திற்கு ஒப்பு கொடுக்கிறப்பா. மலாகாதது ஒன்றுமே இல்லை ராஜாவே. அப்பா, அந்த யாயிர் மகள் அப்பா மரண படுக்கையில் உயிரை இழந்து கிடந்த போது கூட ஆண்டவரே, நீ போய் அவர் கரங்களை பிடித்து எழுந்திரே மகளே, சிறுமி எழுந்திரே என்று சொன்னவுடனே அந்த மகள் எழுந்தாலே, அதுபோல இந்த நாளில் கூட பல பேர் அப்பா நோயினால துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறாங்கப்பா, வலியினால துடிக்கிறாங்க ஆண்டவரே. மருத்துவமனையில் என்ன செய்வதென்ற அந்த குடும்பம் திகைப்புக்குள்ளாய் இருக்கு தகப்பனே. கண்ணீர் வடிக்கிறாங்க தகப்பனே. யாரிடத்துல போவோம் என்று தெரியாத சூழ்நிலையிலப்பா உம்மை நோக்கி ஜெபிக்க வந்திருக்கிறாங்கப்பா. அவரோட ஜெபங்களை கேட்ட ஆண்டவரே, நீர் அந்த மருத்துவமனையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே சுகப்படுத்துங்கப்பா. நோயினால் படுக்கையாக இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் அப்பா குணப்படுத்துங்கப்பா. நீரே மருந்தப்பா, பச்சிலையோ கழும்போ ஆண்டவரே சுகம் தராதப்பா. உடைய வார்த்தை நிச்சயமாய் சுகம் தரும் என்ற முழு நம்பிக்கையோடு கூட நாள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த இரவு பொழுது ஆண்டவரே எல்லாவற்றையும் கரத்திற்குள்ள ஒப்பு கொடுக்குறப்பா. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இந்த விடலாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக கொண்டாடுகிறோம். ஆமீன்.